இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சாப்டர்னுடைய இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 32 அண்ட் 33 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். ஒரு மனிதனுடைய ஆன்மன் தற்பொழுதிருக்கும் அந்த தளத்தில் இருந்து உயர் உலகங்களுக்கு சென்று அந்த உயர் உணர்வு நிலையை அடையக்கூடிய தன்மையை உடையது. ஒரு மனிதனுடைய ஆன்மன் இத்தகைய தன்மையை உடையதாக இருக்கின்றது. இது ஒரு புறம். மற்றொரு உண்மையும் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த உயர் உலகங்கள் அதனுடைய சக்தி, இந்த உயர் உணர்வு நிலையினுடைய சக்தி, அவை இந்த புவியில் இரக்கம் கொண்டு இங்கு அது மேலும் மேலும் வளருவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கின்றது. ஸோ இவை இரண்டையும் நாம் ஒன்று சேர்ந்தே நாம் பார்க்க வேண்டும். எவ்வாறு இந்த உயர் உலகங்களிலுடைய இருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த புவியில் தம்மை வெளிப்படுத்திக் கொள்வது என்றால், அதற்காகத்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மன் மனிதனுடைய உடல் என்கின்ற அமைப்பின் மூலம் இந்த புவியில் அது அவதரிக்கின்றது. ஸோ மனிதனுடைய ஆன்மன் எதற்காக அந்த புவியில் எதற்கு அவதரிக்கின்றது என்றால், ஒரு பக்கம் அது உயர் உலகங்களுக்கு சென்று அந்த உயர் உலகங்களின் சக்தியை அது அடைய முடியும். அதே சமயம் இந்த உயர் உலகங்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, உயர் உணர்வு நிலையினுடைய சக்தி கீழே இரக்கம் கொண்டு இந்த புவியில் தம்மை மேலும் மேலும் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், இது நடைபெறுவதற்காகத்தான் மனிதனுடைய ஆன்மன் மனித உடலை தாங்கி இந்த புவியில் அவதரிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உயர் உணர்வு நிலையினுடைய சக்தி, ஹையர் பவர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், இவையெல்லாம் உண்மையிலேயே என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் இந்த புவியில் இருக்கிற சக்தி அப்படிங்கிற வார்த்தையினாலே அதனுடைய ஆரிஜின் மூலம் எதுவாக இருக்கணும். ஏன்னா அடிப்படை கருத்து பகவான் லைஃப் டிவைன்ல சொல்றது, இந்த உலகம் என்பது சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு. சச்சிதானந்தத்தினுடைய ஏதோ ஒரு அம்சம்தான் இங்கு வெளிப்பாடாக இருக்கின்றது. ஆகையினால் சக்தி என்றாலே அந்த சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட் சக்தி, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கு காணப்படுகின்றது. எல்லா உயர் உணர்வு நிலையினுடைய சக்திகளும் எதுவென்றால் இந்த சச்சிதானந்தத்தினுடைய சுப்ரீம் ரியாலிட்டி, அதனுடைய சக்தி தான். இதே உண்மை இந்த புவி சார்ந்த நமக்கும் பொருந்தும். நாம் எல்லாமே புவி சார்ந்து வாழும் அமைப்புகளாக இருக்கின்றோம். டெரெஸ்ட்ரியல் பீயிங்ஸ் நாம் எல்லோருமே. நாமும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஒரே இறை மெய்மையினுடைய வெளிப்பாடு தான் நாம் அனைவருமே. ஆகையினால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார், நாம் அவ்வாறு இருப்பதினால் நம்முடைய அந்த புவி சார்ந்த இந்த ஜீவன், எர்த்லி பீயிங் என்பது இந்த உயர் சக்திகளை தன் வசம் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நாம் ஏதோ இறை சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நாமும் அதனுடைய சக்தியின் வெளிப்பாடாக இருப்பதினால் நாமும் அந்த உயர் சக்திகளை நம் வசம் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இது சாத்தியம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டால்,
இது எவ்வாறு சாத்தியம் என்கின்ற உண்மை நமக்கு புரிவது இல்லை. நம்முடைய வெளிப்புற தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், வெளிப்புற தோற்றத்தை வைத்துக்கொண்டு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த இறைமேன்மையினுடைய வெளிப்பாடு நாம் என்பதை நம்மால் அறிய முடிவதில்லை. என்ன காரணம் என்றால், பகவான் கூறும் காரணம் என்னவென்றால், நாம் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த இறைமேன்மையினுடைய அதை திரைமறைவில் வைத்துள்ள அதனுடைய ஒரு பகுதியான அமைப்பை கொண்டுள்ளவர்களாக இருக்கின்றோம். நம்முள் அந்த இறைமைமை இருக்கின்றது. ஆனால் அது எவ்வாறு இருக்கின்றது? திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதனுடைய ஏதோ ஒரு பகுதியைத்தான் நாம் நம்முள் வைத்துள்ளோம். நாம் என்பது அதனுடைய ஒரு பகுதிதான். அதனுடைய முழுமையை நாம் இன்னும் நம் கைவசம் ஆக்கிக் கொள்ளவில்லை. இது இப்படியே இருந்து விட மாட்டோம். மனிதன் தற்பொழுது உள்ள நிலையில் அவ்வாறு இருக்கின்றான். தற்பொழுது உள்ள நிலையில் எவ்வாறு இருக்கின்றான்? அவனுள் இருக்கக்கூடிய அவன் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய இறைமைமையினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும், அந்த இறைமைமை அவனுள் திரைமறைவில் தான் காணப்படுகின்றதை ஒழிய, அதனுடைய ஒரு பகுதியான வெளிப்பாடாகத்தான் அவனிடம் காணப்படுகின்றதை ஒழிய, முழுமையான வெளிப்பாடாக காணப்படவில்லை. இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இஸ் நாட் த ஃபைனல் ப்ராடக்ட். இது ஒரு இடைப்பட்ட நிலை. இந்த இடைப்பட்ட நிலையிலேயே இதை முதல் நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இடைப்பட்ட நிலையிலேயே நாம் நம்மை இருத்திக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். We should not limit ourselves to this present status. இப்ப இருக்கிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு முழுமை அல்லாத மனிதத்தன்மையுடன் இருக்கின்றோம். இம்பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி. அதிலேயே நாம் தங்கிவிட்டாலோ அல்லது அந்த எல்லைக்குள்ளேயே நாம் இருந்து விட்டாலோ, நம்முள் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை சாத்தியக்கூறுகளை நாம் நம்மிடமிருந்து புறந்தள்ளி விடுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பொட்டன்ஷியாலிட்டியை நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போதான் நம்மளுடைய வாழ்விற்கு ஒரு விரிவான பொருளை நம் வாழ்விற்கு நாம் வழங்க முடியும் அப்படிங்கிறார். பகவான் இங்க ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை குறிப்பிடுகின்றார். என்ன வாக்கியம் என்றால், we are much more than we secretly are அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் எல்லாமே குறுகிய நிலையில் இருக்கின்றன. அது மாத்திரம் இல்லை அப்படிங்கிறார். We have to manifest in our life the much more that we secretly are என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நம் மேற்புறத்தில் காணப்படுவதை விட ஒரு அதிமேலான விஷயம் நம்முள் இருக்கின்றது, மறைவாக இருக்கின்றது. அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் நம் மறைந்துள்ள அந்த சீக்ரெட் பொட்டன்ஷியல், நம்முள் இருக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நம்மால் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். பொதுவாக மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? நாம் அனித்தியமானவர்கள், அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவர்கள். வாழ்வு என்ன? பிறக்கின்றோம் இறக்கின்றோம், அதை தவிர வேற ஒன்றும் பர்பஸ், நோக்கம், உயர்வான நோக்கம் இல்லை என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவுகின்றது. பொதுவான கருத்து. ஆனால் அது இல்லை. பகவான் கூறக்கூடிய உண்மை என்னவென்றால், நாம் அழிவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும்
உடல் அழிவுக்கு உட்பட்டவராக இருந்தாலும் நம்முள் ஏதோ ஒன்று அழியாத ஒரு பொருள் நம்முள் இருக்கின்றது. ஏதோ ஒன்று நித்தியமான ஒரு பொருள் நம்முள் இருக்கின்றது. மேற்புறத்தில் தான் நம் அழிவுக்கு உட்பட்டவர்களாக காணப்பட்டாலும் நம்முள் ஏதோ ஒன்று அழியாத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. ஆகையினால் நம்முடைய இருப்பை எது நியாயப்படுத்துகின்றது என்றால், நம்முடைய இந்த மரணத்திற்கும் மறைவுக்கும் உட்பட்ட இந்த நம்முடைய வாழ்வை எது நியாயப்படுத்துகின்றது என்றால், இந்த அழியா தன்மை கொண்ட ஒரு பொருள் இருப்பதுதான் அதை நியாயப்படுத்துகின்றது. எத்தனை முறை பிறக்கின்றோம், இறக்கின்றோம், இருந்தாலும் ஏதோ ஒன்று அழியாமல் இருக்கின்றது. அதனால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம். இறுதியில் என்ன நடைபெறப் போகின்றது என்றால், எது நம்முள் அழியாமல் இருக்கின்றதோ அதுதான் முழுமையாக நம்மிலிருந்து முழுமையாக வெளிப்பட போகின்றது. அதற்காகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்து அந்த பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழற்சியில் ஈடுபடுகின்றோம். எதற்காக என்றால், இதற்காகத்தான் இறுதியில் நாம் அழியாத்தன்மையை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த செயல் நடைபெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அவர் மார்டாலிட்டி இஸ் ஒன்லி ஜஸ்டிஃபைட் இந்த லைட் ஆஃப் அவர் இம்மார்டாலிட்டி. எப்பொழுது நாம் நம்முள் இருக்கக்கூடிய அந்த அழியாத்தன்மை, அந்த நித்தியமான பொருளை உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய மனித வாழ்வு என்பது நியாயப்படுத்தப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தையும் குறிப்பிடுகின்றார். இந்த புவி எப்படி மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அழியாத்தன்மையை அவன் அடைய வேண்டுமோ அதே போல இந்த புவி ஏனென்றால் இதில் பகவான் ஒரு தனி மனிதனுடைய ஒரு முக்தியோ அவனுடைய ஆன்மன் அந்த பரம்பொருளை எட்டுவதோ இங்கு இலக்கு கிடையாது. இங்கு ஒட்டுமொத்த புவியும் திருவுருமாற்றம் அடைய வேண்டும். அதனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்முடைய இந்த புவி எப்பொழுது அது தன்னுடைய முழு நிறைவை எட்டும் என்றால், அது அந்த மேலுள்ள உயர் உணர்வு நிலையை சார்ந்த உலகங்களுக்கு தன்னை திறவாக வைத்திருப்பதன் மூலம்தான் இந்த புவி தன்னுடைய முழுமைத்தன்மையை எட்டும் அப்படிங்கிறார். Our earth can know and be all itself only by opening to the heavens. அதே போல ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது அவன் தன்னை முழுமையாக அறிய முடியும், தன்னை குறித்த ஒரு முழுமையான பார்வை, சரியான பார்வை கிட்டும் என்றால், எப்பொழுது அவன் இந்த புவி சார்ந்த உலகில் ஒரு தெய்வீகத்தன்மையுடன் வாழ்கின்றானோ, அதனுடைய தெய்வீகத்தன்மையை அவன் அறிந்து அவ்வாறு வாழ்கின்றானோ, எப்பொழுது அவன் அந்த உயர் உணர்வு நிலையை சார்ந்த தளங்களை எட்டி அதில் உள்ள உண்மையை அவன் அறிகின்றானோ, எப்பொழுது அவன் அந்த பரம்பொருளை சார்ந்துள்ள அந்த உயர் ஒளி அதை அவன் அதனுடைய தரிசனத்தை காண்கின்றானோ, எப்பொழுது அவன் அந்த இறை சக்தி, அந்த சாஸ்வதமான பொருளினுடைய அந்த இறை சக்தி அதில் அவன் வாழ்கின்றானோ, அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னை குறித்த ஒரு சரியான பார்வையை எட்ட முடியும் என்று குறிப்பிடுகின்றார். இதற்காகத்தான் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளான் என்று குறிப்பிடுகின்றார். எப்பொழுது ஒரு தனி மனிதன் அந்த உயர் உணர்வு நிலையினுடைய தளங்களை எட்டுகின்றானோ, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஒளி சக்தி அவைகளை தன்னுள் பெற்று அதன் மூலமாக தன் வாழ்வை அவன் திருவுருமாற்றம் செய்கின்றானோ, அப்பொழுதுதான் அந்த தனி மனிதனுடைய வாழ்வு இங்கு நியாயப்படுத்தப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், இதற்காகத்தான் புவி சார்ந்த வாழ்வு என்பது இந்த காரணத்திற்காகத்தான் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றார். அது ஒரு மாயையோ ஒரு தற்காலிகமான ஒரு விபத்தோ கிடையாது என்று குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் உயர் தளங்களுக்கு தன்னை உயர்த்தி கொண்டு தன்னை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்.
இந்த கீழே இருந்து ஒரு மனிதன் உயர்தளங்களை எட்டுதல், உயர்தளங்களில் இருந்து அந்த உயர் உணர்வு நிலையை சார்ந்த சக்தி கீழே இரக்கம் கொண்டு அவனுள் அந்த மாற்றத்தை கொண்டு வருதல். இது ஒரு ஒருங்கிணைப்பு. இதுதான் இந்த ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன். இதன் காரணமாகத்தான் பூரண யோகத்தை நாம் இன்டகிரல் யோகா என்று கூறுகின்றோம். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், எப்படி சாத்தியம் இது ஒரு பிறவியில் சாத்தியமா என்றால் நிச்சயமாக ஒரு பிறவியில் சாத்தியம் கிடையாது. அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகும் என்றால், இந்த புவியில் நம்முடைய பிறப்பும் புவி சார்ந்த வாழ்வும் ஒரு ஆன்மீக பரிணாமம் என்கின்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இது சாத்தியமாகும். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன். ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷனால என்ன அர்த்தம்? ஒரு பிறவியில முடியாது. மீண்டும் மீண்டும் நாம் இந்த நம்ம ஈடுபடுத்தி கொண்டு மெல்ல 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 நம்மளுடைய உணர்வு நிலையில் உயர்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் இறுதியாக இந்த நிலையை எட்டுவோம். ஆகையினால இந்த புவி சார்ந்த வாழ்வு என்பது ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன், ஒரு ஆன்மீக பரிணாமம் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்க்கிறோம், சடப்பொருள்ல அதிலிருந்து ஒரு பரிணாமம் நடைபெறுகின்றது. அதிலிருந்து வாழ்வு, மனம், இறுதியாக அந்த மெய்ப்பொருள் எல்லாமே வெளிப்படுகின்றது என்பதை பார்த்தோம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், ஆல்ரெடி இந்த ஒருங்கிணைப்பு வேறொரு நிலையில் ஆல்ரெடி சாத்தியமாகின்றது என்கிறத பார்க்கிறோம். மனிதன் அளவில் என்ன சாத்தியமாகவில்லை என்றாலும் வேறொரு நிலையில் அது ஆகிவிட்டது. இப்போ மெட்டீரியல் லெவல்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய அதனுடைய ஹையர் பிளேன்ஸ்ல இருப்பவை எல்லாம் இரக்கம் கொண்டு அதன் மூலமாக வெளிப்பட்டு விட்டன. ஆகையினால் என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த இன்டகிரேஷன், இந்த கம்ப்ளீட்டட் மேனிஃபெஸ்டேஷன், இது ஆல்ரெடி மேட்டர்ல இருக்குது. அதனால நம்மில் நடக்க போவது பிற்பாடு நம்மின் மூலமாக நடக்கப் போகின்றது. எவ்வாறு சடப்பொருளிலிருந்து மற்ற அமைப்புகள் வந்தனவோ அதே போல நம்மிலிருந்து மற்ற அமைப்புகள் தோன்றப் போகின்றது. பகவான் இந்த புவி சார்ந்த வாழ்வினுடைய 2 அம்சங்களை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று என்னவென்றால், இந்த கம்ப்ளீட் இன்வல்யூஷன், மைப்பொருளினுடைய முழுமையான இரக்கம் சடப்பொருளிற்குள். இது ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால், மெல்ல மெல்ல அதனுடைய பரிணாமத்தின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த வெளிப்பாடு. பிறகு பகவான் 2 விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றார். எவ்வாறு புவியில் இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு காணப்படுகின்றது, அதற்கு மேலுள்ள உலகங்களில் எவ்வாறு வெளிப்பாடு காணப்படுகின்றது என்பதை பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அது முக்கியமான கருத்தை கூறுகின்றார். இப்ப மேல் உலகங்கள், அதாவது ஹையர் வேர்ல்ட்ஸ், சட்டில் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்றோம். அதுல எப்படி இருக்கு? இந்த மெய்ப்பொருள் சட உலகில் இன்வால்வ்டா இருக்குன்னு பார்த்தோம். மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். வெயில்டா இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் உயர் உலகங்கள் எப்படி இருக்கு? அன்வெயில்டா இருக்கு, வெளிப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அந்த வெளிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு புவியில் மனித இனங்கள் இருக்கின்றனவோ அதே போல இந்த உயர் உலகங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹையர் பீயிங்ஸ் தே எக்ஸிஸ்ட். அவைகளும் பார்த்தோம் அப்படின்னா டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். அவைகளுக்குள்ளும் அந்த இறை சாத்தியக்கூறுகள் அவைகளுக்குள்ளும் இருக்கின்றன. ஆனால் அந்த இறை சாத்தியக்கூறுகள் அவைகளின் மூலம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதுதான் இங்க பார்க்கணும். அதுதான் டிஃபரன்ஸ். எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன? அங்க எல்லாமே ஒரு ஏற்கனவே பொருத்தப்பட்ட, அமைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன, மாறாத நிலையில் இருக்கின்றன. எல்லாமே பெர்ஃபெக்ட் டைப்ஸ், டைப்பல் பீயிங்ஸ்.
அவ்வாறுதான் அங்க பரம்பொருளினுடைய இறை வழிபாடு நடைபெறுகின்றது. அங்க எல்லாமே பிக்ஸ்டா இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. அங்க கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால அங்க இவல்யூஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்க எல்லாமே பிக்ஸ்டா இருக்கு. அடுத்த நிலையை அவைகள் எட்டுவது என்பது அங்க கிடையாது. அங்க முன்னேற்றம் என்பது கிடையாது. தே ஆர் டைப்பல் அண்ட் நாட் எவல்யூஷனரி இன் த லைஃப் பிரின்சிபல். எல்லாமே ஒரு முழுமை அடைந்த நிலையில் இருக்கின்றன. அந்த முழுமை அவைகளை பொறுத்த வரைக்கும் தான் முழுமை. ஏதோ ஒரு விதியின்படி அவை முழுமை அடைந்திருக்கின்றன. அதை தாண்டிய நிலைக்கு அவைகளால் செல்ல முடியாது. எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கு, ஒரு ஸ்டேஷனரியா இருக்குது. இவ்வாறு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு உயர் உலகங்களில் இருக்கின்றது. இப்ப அதே பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டை பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? பிகமிங் அப்படிங்கிறார். பீயிங் என்றால் வெளிப்படாத நிலை, பிகமிங் என்றால் வெளிப்பட்டு இருக்கும் நிலை. அது உயர் உலகங்களில் வேறு விதமாக இருக்கின்றது, நம் அளவில் வேறு விதமாக இருக்கின்றது. இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வேறொரு விதியின்படி இங்க இந்த புவியில் அது செயல்படுகின்றது. இங்க அனைத்தினுள்ளும் அந்த மெய்ப்பொருள் மறைந்துள்ளது. அந்த மறைந்துள்ள மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது? வடிவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது? மறைந்துள்ள தன்னை அது மீண்டும் மீண்டும் கண்டறிகின்றது, கண்டறிந்து வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இங்கு தன்னை கண்டறிவதில் ஒரு சாகச செயலில் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதுதான் அங்க வேறுபாடு. அங்கு வெளிப்பட்ட நிலையில் இருக்கின்றது, அன்வெயில்டா இருக்கு, இங்க வெயில்டா இருக்கு. அதுதான் வித்தியாசம். எதனால் இங்க அப்படி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இங்க அந்த உயர் உணர்வு நிலை இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. இன்வல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா மெய்ப்பொருள் தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இது முதல் தோற்றம் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து மெல்ல மெல்ல பரிணாமத்தில் வெளிப்படுவதுதான் விதி. புவியில் அது செயல்படக்கூடிய விதி, மேலுலகங்களில் வேறொரு விதியின் பெயரில் அது செயல்படுகின்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் தான் நம்ம பேராகிராஃப் 32, 33 இதில் நாம் பார்த்தோம். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். இங்க அந்த வெளிப்பாடு முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்க. அது அப்படின்னு பகவான் சொல்றான்னு சொன்னீங்க. அது எப்படி முழுமை அடைஞ்சதுக்கு? மேட்டர் தான் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹியூமன் பீயிங் மேட்டர்லேருந்து வெளிவந்த ஒரு நிலை தான் அது. இப்போ இதுக்கு மேல சூப்பர் ஹியூமன் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பரிபூர்ண யோகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இது முழுமை அடைந்து விட்டது? அது முழுமையா இறங்கி இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு, அஜ்ஞானத்தினால இருக்கும். அது கரெக்டு. பட் இது வெளிப்பாடு முழுமை அடைந்து விட்டதுன்றது எப்படின்னு எனக்கு புரியல. வெளிப்பாடு மேட்டர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா மேட்டர், அதுக்கு அடுத்த நிலை லைஃப், அதுக்கு அடுத்த லெவல் மைண்ட். அந்த லெவல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுதான் அர்த்தம். அங்க நம்ம அல்டிமேட்டா சூப்ராமெண்டல் வெளிப்பாடு அது நடைபெறல. மேட்டர்ல இருக்கக்கூடிய லைஃப் கம்ப்ளீட்டா அதுல ஒன்றும் மிச்சம் இது கிடையாது. மேட்டர்ல இருக்கக்கூடிய லைஃப் ஃபுல்லா வெளியே வந்துருச்சு, மேட்டர்ல இருக்கக்கூடிய மைண்ட் ஃபுல்லா வெளியே வந்துருச்சு. இதுதான் அந்த லெவல்ல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய சூப்பர் மைண்டும் வெளியில வரும் அப்படிங்கிறாரு அவர். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? The evolution of mind and life and spirit in matter is a sign that this integration, this completed manifestation of a secret self-contained in it is its significance அப்படிங்கிறார். அதாவது எந்த இடத்துல வருது சார்? எந்த இடத்துல 32வது பேராவா 31ஆ? 33ல பேராகிராஃப் 33ல வருது. 33ல என்ன சொல்றாரு அப்படின்னா the evolution of mind, life and spirit in matter is a sign. மேட்டர்ல இருந்து சொல்றாரு. மேட்டர்ல இருந்து வரக்கூடிய மைண்டும் லைஃபும் ஸ்பிரிட்டும் is a sign that this integration என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது மேல போறது, மேல இருக்கிறது கீழே இருந்து வெளியே வர்றது, அதுதான் இன்டெகிரேஷன் அர்த்தம். மேல இருக்கிறது உள்ள இறங்கி அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிற ப்ராசஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறார். எங்க இருந்து? மேட்டர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து லைஃப் வந்துருச்சு, மைண்ட் வந்துருச்சு, மெய்ப்பொருளும் அதுல இருந்து வந்திருக்கு. அதன் மூலமா தான் நம்ம கூட சைக்கிக் பீயிங் இருக்கு இல்லையா? அதனால அதெல்லாம் அது வந்திருக்கு.
அதனால என்ன சொல்றாரு, இதனால இட் இஸ் a sign that this integration, this completed manifestation of a secret self contained in it is its significance அப்படிங்கிறார். அதுல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறார். சரி, ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி கிளாரிட்டி.